இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஆண்களா இருங்க பெண்களா இருங்க, இந்த நிறுவனம் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி தகுதிகள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா 500 பேருக்கு வேலை தரத்துக்கு தயாரா இருக்காங்க. எந்த நிறுவனம்? ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். ராணி என்றது ஒரு மிகப்பெரிய குரூப் ஆஃப் கம்பெனி. அதுல நிறைய நிறுவனங்கள் இருக்கு. இப்போ இந்த வேலை வாய்ப்பு தகவல்களை கொடுத்துருக்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா இசட்எஃப் ராணி ஆட்டோமோட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் திருச்சி அப்படின்ற பகுதியில இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்துல உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன், உணவு தங்குமிடம் அப்படின்ற ரெண்டுத்தையுமே கொடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. குறிப்பிட்டு சில மாவட்டங்களை சார்ந்தவங்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களை சார்ந்தவங்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர், கடலூர், திண்டுக்கல், கரூர், மதுரை, நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி. ஏன்னா இந்த கம்பெனிக்கு நியர்பைல இருக்கிறவங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் இவங்க தயாரா இருக்காங்க. இது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டா அந்த கம்பெனியோட ஹச்ஆரே நம்மளோட வரலாறு வேலை வாய்ப்பு சேவை கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு தகவல் கொண்டு போய் சேருங்க. நாங்க வேலை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கம்பெனி திருச்சியில எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி அப்படின்றதுல சென்னை நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கு, சிறுகனூர் அப்படின்ற பகுதியில். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மேனுஃபேக்சரிங் நிறுவனம். இந்த நிறுவனத்துல 90% பெண்கள் தான் வேலை பார்க்கறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ படித்தவங்கள வேலைக்கு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த நிறுவனம் அப்படின்றது ஒரு ஆட்டோமொபைல் ரிலேட்டடான ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ட்ரைனியாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், என்னென்ன படித்தவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஐடிஐ, பாலிடெக்னிக் டிப்ளமோ, இன்ஜினியரிங், யூஜி டிகிரி, பிஜி டிகிரி படித்தவங்களை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. உங்களுக்கு 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. டைரக்டா கம்பெனி அப்ரண்டிஸ் அப்படின்ற போஸ்ட்டுக்கு உங்களை ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்றாங்க. எந்த அனுபவமும் இல்லாத நபர்களுக்கு 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க தயாரா இருக்காங்க. ஒரு 3 ஆண்டு அனுபவம் இருக்கு அப்படின்னா 17,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்காங்க. உங்களுக்கு உணவு தங்குமிடம் அப்படின்றத அந்த நிறுவனமே வழங்கிடுறாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே யாரா இருந்தாலும் பரவாயில்லைங்க, கம்பெனிக்கு வாங்க, இன்டர்வியூ முடிங்க. இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2020, 21, 22, 23, 24 ஆகிய ஆண்டுகளில் படித்து முடிச்சுட்டு இருந்த ஃப்ரெஷர்ஸ்ல இருந்து ஒரு 3 ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறவங்களா இருந்த வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எனக்கு இந்த வேலை கண்டிப்பாக பிடிச்சிருக்கு, 500 பேர்ல நான் ஒருத்தனா வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கம்பெனியோட ஹச்ஆரை தான் தொடர்பு கொள்ளணும். அவங்களோட கான்டாக்ட் நம்பர், தொடர்பு எண், மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன். பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கான வேலைவாய்ப்பு பெறுங்க. திருப்பி இன்டர்வியூக்கு போயிட்டு வரும்போது வேலைவாய்ப்போட வாங்க. நீங்க கால் பண்ணி பேசும்போது வரலாறு வேலைவாய்ப்பு சேவை யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறேன்னு சொல்லுங்க. இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. டேட் அண்ட் டைம் கொடுப்பாங்க இன்டர்வியூக்கு வர்றதுக்கு. டேட் அண்ட் டைம்ல டைரக்டா போங்க, இன்டர்வியூக்கு வருவோம், முடிச்சுட்டு திருப்பி வேலை வாய்ப்போட வாங்க. வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையுமே ₹1 கூட கொடுக்காதீங்க. உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலை வாய்ப்பு. நமக்கு ஒரு சமூக சேவை அறக்கட்டளையாவது தான் இந்த வேலை வாய்ப்பு தகவல்களை பதிவு செய்யறோம். கடைசி கிராமங்கள் வரைக்கும் வேலை தேடுற நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள்ல ஒரு வழிகாட்டுதல்களை காட்டணும் அப்படின்ற அடிப்படையோட தொடர்ந்து செய்வோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் த பெஸ்ட்.